பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, நேர்மையானவர்களை தீய வழியில் செல்ல தூண்டுபவர் தாம் வெட்டின குழியில் தாமே விழுவார். தீடு செய்யாதவர்கள் வளம்பட வாழ்வார்கள். Whoever leads the upright along an evil path will fall into their own trap, but the blameless will receive a good inheritance. நீதிமொழிகள் அதிகாரம் 28 வசனம் 10. நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களை நேர்மையாக வாழ்வதற்காக அழைக்கின்றார். நேர்மையானவர்களுக்கு, வாழ்வில் உதவி செய்பவர்களுக்கு, நேர்மையானவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யாமல் இருப்பவர்களுக்கு வளமான வாழ்வு உண்டாகும் என்று அவர்களை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கின்றார். நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நேர்மையாக வாழ்பவர்களை அழிக்க நினைப்பவர்களுக்கு ஏற்படுவது வெறும் ஏமாற்றம் என்பதை அவர் வெளிப்படையாக இன்று கூறுகின்றார். நேர்மையாக வாழ்வதால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் இருக்கும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். என்னில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என்னில்லையே. என்னில் வாரும் என் இயேசுவே, பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே, வழியெல்லாம் துணையாக, வாழ்வெல்லாம் இனிதாகவே, சுமையெல்லாம் சுகமாக, பகையெல்லாம் பரிவாகவே, நினைவெல்லாம் நிறைவாக, நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதிதான். தேவா எழுந்து வா, தேடும் அமைதிதான். உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. என்னில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என்னில்லையே. என்னில் வாரும் என் இயேசுவே.